இந்த ஜெனரேஷன் பெரும்பாலும் கருவிகளோடு பேசுகிறது. கருவிகள் ஒற்றை கான்வர்சேஷனல் மெத்தடாலஜி. இப்போ கூகுள்கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் கேட்டால் கூகுள் பதில் சொல்லும். ஏஐ டூல்ஸ் எதுட்டே இப்போ ChatGPT இல்லை கான்வாக்டோ எதுட்டே ஒன்று கேட்டால் அது பதில் சொல்லும். திரும்ப எதுத்தெல்லாம் கேட்காது. நீங்கள் கூகுள்கிட்ட போய் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர்காட் அண்ட் வேலூர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. அது ஒரு 30 கிலோமீட்டர் சொல்லுது, 20 கிலோமீட்டர் சொல்லுதுன்னு வச்சுக்கலேன். நீங்கள் 2வது கேளுங்க சொல்லும், 3வது கேளுங்க சொல்லும், 100 தடவை கேளுங்க திரும்ப திரும்ப சொல்லும், 1000 தடவை கேட்டாலும் சொல்லும். அவனை பொறுத்த வரைக்கும் எதிர்த்து பேசாதவங்களாம் சரியான. நம்மகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான்? 2 தடவை சொல்லுவோம். 3வது அறிவு இருக்கா? எத்தனை தடவை கேட்பேன்? 2 தடவை சொன்னல மண்டையில் ஏற்றிக்க தெரியாதா? முட்டாளாடா நீ அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ எதிர்த்து பேசாத மனிதர்களோடு புழங்கக்கூடிய பிள்ளைகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்ற கவனத்திற்குள் நான் வரணும். ஏன் ஒருத்தர் அப்படி பிஹேவ் பண்ணுறான்னா இங்கே இருக்கக்கூடிய சூழலில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கவனிக்கணும். தே டாக் டு மெஷின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அண்ட் தே டோன்ட் ரியாக்ட். எதிர்த்தெல்லாம் பேசாதுங்க அந்த கருவிகள்லாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் மாதிரி எதிர்த்து பேசுகிற மனிதர்களோடு புழங்குவதற்கான மனநிலையே இவர்களுக்கு இல்லை. பீப்புள் யாரெல்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்களோ அவங்களாம் கெட்டவேங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்துக்குள்ளே வர்றோம். அப்போ கான்வர்சேஷனே பில் பண்ணல. ஒன் வே கம்யூனிகேஷனில் இந்த பிள்ளைங்க இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறது தெரியல. நாமளாம் பெருமையாக பிள்ளை எப்போதுமே பார்த்தா உட்காந்து கூகுளில் கண்டுபிடிக்குது, ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுது, யூடியூப்பில் அவனே வீடியோ போடுவான். இதெல்லாம் ஒரு சாதனையா? நீங்கள் பெரிய சாதனை நினைக்கக்கூடிய கருவிகள்லாம் ரொம்ப சப்பையாக மறுநாள் காலையில் சாதாரணமாயிரும். இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்க ஏஐ டூலில் நாளைக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து அடித்து தூக்கி காலி பண்ணிட்டு போயிடுவான். இந்த ஏஐ நிற்குமான்னு தெரியாது. இந்த உலகத்தில் பல டெக்னாலஜி நின்னதே கிடையாது. நீங்கள் பார்த்து வியந்த பல கருவிகள் எனக்கு கிடையாது. பேஜர் கிடையாது, பிளாக்பெரிங்கிற ஃபோனே இப்போ கிடையாது. ஆப்பிள் வந்தப்போ பிளாக்பெரி சொன்னால் என் டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டான்டா. ஆப்பிள்லாம் ஒரு டாய்டு ஆப். நான் வந்தான் வாரி துண்டு போயிட்டான், ஒரு பயம் இல்லை. ஆப்பிள் வாங்க வரிசையில் நம்மலாம் அடுத்த மாடல் மொக்கையா போடுறாடா அப்படிங்கிற. அடுத்து என்னடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். செவ்வாய் கிரகத்தில் குடியேற்றுவமான எலான் மாஸ்க் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு எவனுக்குமே தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட் ரேபிட் சேஞ்சிங் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் டெக்னாலஜிக்கெலாம் ரொம்ப எளிதாக பழமையாக பேர். இன்னைக்கு தேவைப்படக்கூடியது ஹியூமனிட்டி தான். மனிதர்களை கையாளும் அறிவு தான் இன்னைக்கு மிகப்பெரிய அறிவு ஒழிய கருவிகளை கையாளும் அறிவு மிகப்பெரிய அறிவு இல்லை. அவர்கள் எந்த சூழலில் இருக்கிறார்கள் என்று கவனியுங்கள். அவர்கள் கருவிகளோடு அதிகம் புழங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கு. அதுக்காக டெக்னாலஜி வேணாம் நான் சொல்லலை. டெக்னாலஜியோடு அதிகம் புழங்கக்கூடிய பிள்ளைகளை மனிதர்களோடு உறவாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். இட் இஸ் ஹை டைம் தட் யூ நீட் டு மேக் a conversation with your kids. உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் உரையாட தயாராக இருக்க வேண்டும். கருவிகளால் செய்ய முடியாத மனிதனால் மட்டுமே செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறவர்களுக்கு தான் எதிர்காலம் கைவசப்படும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா மீதி எல்லாத்தையும் ஏஐ செஞ்சுட்டு போயிடும் இல்லையா? 10 முறை அதுக்கிட்ட கணக்கை கொடுத்தீங்கன்னா 11வது முறை அது தப்பாக சரி பண்ணி கரெக்டாக அதுவே ரிசல்ட்டை சொல்லிட்டு போயிடும். நீங்கள் ஆங்கிலத்தில் தப்பாக ஒன்று அடிச்சிங்கன்னா நாளைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸ் அதை சரியாக பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதானே. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறது கூட ஏஐ டூல்ஸை போய் கேட்டு அனுப்பலாம். கோபிநாத்தை பற்றி ஒரு பயோகிராஃபி பண்ணணும்னா உடனே கேட்டிங்கன்னா அது உடனே தகவல் தரும். தேடியெல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு பேச்சு போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 10 புத்தகத்தை தேடி அலைந்த காலமெல்லாம் இப்போ கிடையாது. அந்த தலைப்பு சொன்னோம்னா ChatGPT கையில் கொடுத்துட்டு வந்து சொல்லிட்டு போயிடுவான். அப்போ மனிதனின் வேலை என்ன? இங்கே உரையாடுவது தான், மனிதர்களை கையாளுவது தான். இப்போவே நிலமா அப்படித்தான். நீங்கள் கவனிச்சு பாருங்கள். நம்ம குடும்பத்தில் பயங்கரமான பெரிய படிப்பு படிச்சுட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அம்மாஞ்சி வாங்கி உட்காந்துருப்பான். அவனோடைய நீங்கள் உரையாடுறீங்க. நம்ம கல்யாண வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கைதியை மடிச்சு கட்டிட்டு சொந்தக்காரன் என்னன்னா சமாதானப்படுத்தி அண்ணே அடுத்த பந்தி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே, அண்ணே நம்ம வீட்டு கல்யாணம் புரிஞ்சுக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான் பாருங்க. அவனுக்கு தான் இன்னைக்கு மரியாதை. ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணான்னு அவனுக்கு மரியாதை. அவனுக்கு ஒரு கரிசோறு மட்டும்தான். People those have the capability to handle people are the most powerful people in the future. Because rest of the things will be taken care by technology. டெக்னாலஜி மேலே ஃபாண்டாயெல்லாம் கிடக்காதீங்க. டெக்னாலஜி ரொம்ப சுமாரான விஷயம். இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் போட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? வானத்தில் ஏவனாலும் ராக்கெட்டு அதுலேருந்து டெக்னாலஜி உங்கள் ஃபோனில் இருக்கு. என்னென்ன அவ்வளோ சாதனமாக மாறிடும் டெக்னாலஜி. ஒரு நாளில் பெரிய விஷயமா பேசப்படுகிற டெக்னாலஜி மறுநாள் ஒன்றுமே இல்லாமல் போகும். டிவிக்காரங்க வீடு அப்படிலாம் ஒன்று இருந்துச்சு. நீங்களாம் சின்ன பிள்ளையா இருப்போம், ஞாபகம் இருக்கா? டிவிக்காரங்க வீடுமா, அந்த வீட்டில் மட்டும் தான் டிவி இருக்கும். அவங்க வீட்டை யாருமே பகச்சிக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை படம் போட்டியில் போய் பார்க்கலாம். எல்லா பொருளும் விலை குறைஞ்சி போச்சு. 4 டிவி வச்சுருக்கோம் வீட்டில். கக்கூசிலலாம் டிவி மாட்டி வச்சுட்டோம். டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போகும், விழுந்துடும். என்றைக்குமே விழாதது ஹியூமன் டேலண்ட் தான், பீப்புள் மேனேஜ்மெண்ட் தான், கம்யூனிகேஷன் தான், டெசிஷன் மேக்கிங் தான், ப்ராப்ளம் சால்விங் தான். Mark my words, people those have the capability to give solutions are the masters of the futures. ஒரு ப்ராப்ளத்தை யாரால சால்வ் பண்ண முடியுதோ அவங்க தான் ஃபியூச்சரில் மாஸ்டர். அப்போ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண பசங்களுக்கு ரெடியாக எல்லாத்தையும் கொடுங்க. லெட் தம் ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ், லெட் தம் கம் டு சொல்யூஷன்ஸ். எல்லா சொல்யூஷனையும் நீங்களே கொடுக்குறது. நான் பார்த்துக்கிறேன், அப்பா பார்த்துக்கிறேன், அம்மா பார்த்துக்கிறேன். ஏன்னா தியாகிப்பட்ட வேணுமா இல்லையா? அவர் பிள்ளை இது கூட செய்ய விட மாட்டார். போகிற போக்க பார்த்தா பாத்ரூமே போக விட மாட்டேங்க போட்டு முடிஞ்சா நானே அவனுக்காக போகிறேன். வாட்ஸ் நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்களோ அவ்வளோ டேலண்டட் நீங்கள், அவ்வளவுதான். சயின்ஸுங்கிறது என்ன? there is a problem, there is a solution. இதை செய்கிறவன் யாரு? அவன் தான் இன்ஜினியர் இல்லையா? இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறவனுக்கு பேர் தான் இன்ஜினியர். இதை ஃபிக்ஸ் பண்ணுறவன் தான் டேலண்டட் பர்சன். பிஸ்னஸில் ஆண்டர்ப்ரனர் யார்? பிஸ்னஸில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறவன் தான் பாஸ், மற்றவெல்லாம் மேனேஜர் இல்லையா?
ஒரு பள்ளிக்கூடம் நடக்குது, இந்த பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறது யார்? அவர் தான் பாஸ். People those who have the capability to solve the problems are the masters of the future. யாருக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் திறன் இருக்கிறதோ அவர்கள் தான் எதிர்காலத்திலே மிகச்சிறந்த வல்லுநர்களாக வரப்போகிறார்கள். ஃபேஸ்புக்கை ஹேண்டில் பண்ணுறவனோ, சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறவனோ, லைக்ஸ் வாங்குறவனோ, ரீல்ஸ் போடுறவனோ மாஸ்டர் கிடையாது. அந்த ப்ராப்ளத்தை சொல்யூஷனை கொண்டு வராம பாருங்க. இன்ஸ்டாகிராம் தனக்கு ஒரு பக் ஏற்பட்டால் அதை சரி பண்ணுறதுக்குன்னு அத்தனை பேர் சயின்டிஸ்ட் வச்சிருக்கான், அவன் தான் மாஸ்டர். டக்குன்னு வாட்ஸ்அப் ஒரு நாள் விழுகுதுல 10 நிமிஷத்தில் ரெக்கவர் பண்ணுறா பாருங்க ஒருத்தன், சொல்யூஷன் கொடுக்கலாம் பாருங்க. உலகத்தில் எங்கேயோ உட்காந்துட்டு உலகம் முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷனில் ஒரு பக் விழுந்து உலகம் முழுக்க ஒரு நிமிஷம் அது ஆஃப் ஆகி ஆன் ஆகுதுல, அதை ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒருத்தர் ரெட்ரீவ் பண்ணுறா பாருங்க. 150 கோடி பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை ஒருத்தர் ஹேண்டில் பண்றான்ல, அந்த வித்தக்காரன் தான் கிங்கு. மற்றவெல்லாம் அவனுக்கு கீழே தான். Let them face the problems, let them come with the solutions, give them problems. அவ்வளவுதான். பொம்மை வாங்கி கொடுக்குறது ப்ராப்ளம் வாங்கி கொடுங்க, பயப்படாதீங்க, ஃபேஸ் பண்ணுவானுங்க அவனுங்க. நம்மளாம் அப்படி தான் ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம். ரேடியோ கட்டு பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? எடுத்து அப்பா திட்டுவார், அப்பா போன பிறகு எடுத்து போட்டு பிரித்து அந்த ஒயரை வாயில் வச்சு கட்டிச்சு, பச்சை ஒயரையும் சகப்பு ஒயரையும் சேர்த்து கரக்கரன்னு சத்தம் வந்து ஏதோ ஒன்று பட்ட ஈஸியில் எஸ்பிபி பாடினாரா இல்லையா? 150 ரூபா டிரான்சிஸ்டரை பாட வச்ச பரம்பரை நம்ம பரம்பரை. We have the capability. That's called problem solution. இப்போ எவனா பொருளை ஏதாவது தொட்டா கையை ஓடிச்சு விடுங்கிறீங்க, போய் தொலையுதுங்கிறேன். பொருளே சரி பண்ணாட்டியும் போகட்டும், அட்டம் பண்றான்ல, let them attempt. இந்தியன்ஸோட பிரெயின் அப்படி தான் எவால்வ் ஆயிருக்கு. ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ் அவன்கிட்ட இயல்பாகவே இருக்கும். நம்மகிட்ட ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப நேச்சுரல் கேப்பபிலிட்டி. நீங்களாம் டெக்னாலஜி சைடில் போயிட்டு இருக்கீங்க, ப்ராப்ளம் சால்விங்ல போங்க. முதல் நாள் வச்ச சாம்பாரில் தண்ணியை ஊற்றி ரசம் ஆக்கிற வித்தையெல்லாம் கண்டுபிடிச்சவன் நாம தான். ரசத்திலே பருப்பு கொஞ்சம் போட்டு வந்த பருப்பு சாம்பார்னு சொல்லி ஏமாற்றி ஊற்றுற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. நான் சொல்ற சிம்பிள் ஏரியாவில் சொல்றேன். We are naturally problem solve people. ப்ராப்ளம் சால்வ் பண்ணட்டும், பொருளாதார ப்ராப்ளத்தை பசங்க சால்வ் பண்ணட்டும், ஷார்டேஜ் ஆஃப் மணி கொடுங்க, பாக்கெட் மணியை குறைங்க, அதுக்குள்ளே எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளை கம்ஃபர்ட்லாம் வளர்க்காது, ஏன்னா ஏற்கனவே சமூக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. ஒரு தகவலை பெறுவதற்கு 4 நாட்கள் ஆன இடத்துல 4 நிமிஷத்துல தகவலை பெறக்கூடிய அளவுக்கு சுமூகமாக சமூகம் இயல்பாகவே வசதியாகத்தான் இருக்கிறது. ஒரு பொருளை பெறுவதற்கு 1 மாதம் காத்திருந்த காலமெல்லாம் போய் உடனடியாக அந்த பொருளை பெறுவதற்கான சூழல் இயல்பாகவே வந்திருக்கிறது. தியேட்டரில் டிக்கெட் கிடைக்கலன்னா 1 மாதம் கழிச்சு பக்கத்து ஊரில் போய் படம் பார்த்த கதையெல்லாம் முடிஞ்சா 3 நாள் கழிச்சு ஓடிடியில் போடுறான், நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். 1 மாசத்துல டிவியில் போடுறான். இன்னும் சொல்ல போனால் படம் வந்த வரையுமே திருட்டு வீசியில் போட்டு விடுறான். எவ்ரிதிங்ஸ் ஆக்சசபிள், எவ்ரிதிங்ஸ் அவைலபிள். அப்போ அவைலபிலிட்டி ஆக்சசபிலிட்டி ஈஸி ஆயிடுச்சுன்னா இங்கே சால்வ் பண்ணுறவன் தான் புத்திசாலி. ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், 2 important characters your kid should have. அப்போ சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கொடுங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்கள் சொந்தக்கார டாக்டர் இருந்தார், நானும் என்னுடைய நண்பன் ஒருத்தரும் ரொம்ப க்ளோஸ், 2 பேர் கிளாஸ்மேட்ஸ். அவர் எங்ககிட்ட செவ்வாய்க்கிழமைக்கு சந்தைக்கு அப்போ 20 ரூபா பணம் கொடுப்பார். பணம் கொடுத்து போய் பொருட்கள் வாங்கிட்டு வாங்க அப்படிம்பார். என்ன வாங்கணும்? என்னமோ வாங்க, ஒரு வீட்டுக்கு என்ன வேணுமோ வாங்க. 20 ரூபா இப்போ பண்ணலாம், நல்ல பணம் ஓரளவு. 20 ரூபாயை கொடுத்து சந்தைப்பேட்டையில் போய் 2 பேரும் பொருள் வாங்குங்கன்னு அனுப்பிடுவார். என்ன வாங்கணும் சொல்ல மாட்டார், நீயே கண்டுபிடிச்சிக்க, நீயே வாங்கிக்க. நாங்கள் 2 பேரும் போவோம். போயிட்டு எங்கள் ஃப்ரெண்ட் அம்மா கிட்ட கேட்போம், நீங்கள் என்ன சமைக்க போறீங்க இன்னும் 2 நாள் கழிச்சு, எத்தனை நாளைக்கு தாங்குவோம்? அவங்க சொல்லுவாங்க, வெண்டிக்காய் எத்தனை நாள் தான் தாங்கும், கத்திரிக்காய் எத்தனை. அப்புறம் எங்கள் அம்மாட்ட போவோம், அம்மா உனக்கு என்ன வேணும்? தக்காளியில் இவ்வளோ வாங்கு, தக்காளி இப்படி வாங்கு, சின்ன வெங்காயம் பெருசாக வாங்கு, பெரிய வெங்காயம் சின்னதாக வாங்கு, வெண்டிக்காய் உடச்சி பார்த்து வாங்கு, மீனை செதில் பிரித்து வாங்கு, போ நில்லு, விலை பேசு, இவ்வளோ சொன்னால் இவ்வளோ கேளு. போனோம், விசாரித்தோம், செஞ்சோம், போனோம், வந்தோம், போனோம், இருந்தோம். 20 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் 20 ரூபா தான், இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது. இட்ஸ் வாக்கிங் அவுட் ஈவன் டுடே. நெகோசியேஷன் ஸ்கில்ஸ். நீங்களாம் 10,000 ரூபாய்க்கு பொம்மை வாங்கி கொடுக்குறது, 4,500 ரூபாய்க்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்குறது, கார் வாங்கி கொடுக்கலாம் நிறுத்திட்டு ப்ராப்ளம் வாங்கி கொடுங்க. லெட் தம் ஃபேஸ். கடைக்கு போனால் அவனை பொருள் வாங்கிட்டு மீதி எவ்வளோன்னு கேட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்க. கடைக்காரோட பேச சொல்லுங்க, மனிதர்களோட பேச சொல்லுங்க. நீங்கள் கொடுக்குற கம்ஃபர்ட் இந்த உலகம் கொடுக்க போகிறது கிடையாது அவங்களுக்கு, இல்லையா? அப்போ உங்களுடைய வளர்ப்பு முறைக்கும் வாழ்க்கை முறைக்கும் தொடர்பு இருக்கணும். வெளி உலகத்தில் சவால் இருக்குது, வெளி உலகத்தில் திட்டுவானுங்க, வெளி உலகத்தில் கோச்சு பாருங்க, வெளி உலகத்தில் எதிர்ப்பாங்க, வெளி உலகத்தில் நீங்கள் வளரும்போது தடுப்பாங்க. இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான துணிச்சலை உங்களுடைய பேரண்டி கொடுக்கணும். மாறாக அவனை பத்திரமா கொண்டு போய் சிலிக்கான் வெளியில் கொண்டு போய் புதைச்சு விட்டு ஒருவெல்லாம் புதைக்க முடியாது. இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். இட்ஸ் ஃபாஸ்ட் ரேபிட் சேஞ்சிங். நாளைக்கு எது சாஸ்வதம் மட்டும் நமக்கு தெரியாது. இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்கலாம், ரோபோட்டிக்ஸ் இருக்கலாம், டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் மனுஷன் இருக்கிற வரைக்கும் எவனுக்கெல்லாம் நெகோசியேஷன் ஸ்கில் இருக்கோ, யாருக்கெல்லாம் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்கோ, யாருக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இது இருக்கோ, அவெல்லாம் தில்லாம் நிமிர்ந்து நிற்க முடியும். கவலைப்படாமல் விடுங்க. இப்போ தேவைப்பட போகிறது அந்த ஸ்கில் தான். ஏன்னா டெக்னாலஜி ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா டெக்னாலஜியை சொல்லித்தரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் இது, இல்லையா? நீங்கள் வாட்ஸ்அப்பை பற்றி விவரங்கள் தெரியும்னா வாட்ஸ்அப்பே அதுக்கான டூல்ஸ் வச்சிருக்கு, டியூட்டோரியல் வச்சிருக்கு. ஃபேஸ்புக் சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி நீங்கள் தெரிஞ்சுன்னா ஃபேஸ்புக் அதுக்கான டுட்டோரியல் வச்சிருக்குது. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தினா அதுக்கு நீங்களாம் போய் கற்றுக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கே டூல்ஸ் இருக்குது. அவனே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டு போயிடறான். அப்போ டெக்னாலஜி ரொம்ப சுமார்.
டெக்னாலஜி உருவாக்குறவன் தான் புத்திசாலி, டெக்னாலஜி நிர்வாகம் பண்ணுறது தான் புத்திசாலி, அதெல்லாம் கையாளுகிறவன் தான் புத்திசாலி. ஸோ ஹியூமனை யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ தட்ஸ் ஆல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள். ஸோ அலோ தம் இன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். வீட்டில் முக்கியமான விஷயங்கள் நடக்கிற போது பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வைங்க. நம்ம ஊரில் எல்லாமே முரண்பட்ட விஷயம். பிள்ளை நல்லா வளர்க்கணும், ஆண்டர்ப்ரனர் ஆக்கணும், பெரிய புத்திசாலி ஆக்கணும், திறமசாலி ஆக்கணும், வாயிலி எல்லாம் பேசிவிட்டு என்ன பண்ணுவான், வீட்டில் அக்காவுக்கு சம்மந்தம் பேசிட்டு இருக்கல, இல்லை அக்காவுக்கு ஒரு ஏதோ இது வந்து இருக்கல, 8ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ படிக்கிற பையன் வந்து உட்காந்தா பெரியவங்க பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன வேலை, ஏன் எங்கள் காதில் படாமல் என்ன தப்பாக எதுவும் பேசிட்டீங்களா? அவனுக்கு ஒன்றும் புரியாது. அதை நீயே தீர்மானிக்கிறீங்க. புரியுதோ புரியலையோ, வீட்டில் மிக முக்கியமான நிகழ்வு நடக்கிற போது என் தந்தை என்னை எங்கள் உட்கார வைப்பாருங்கிற அந்த பெருமிதம் இருக்குல்ல, அது ஒருத்தனை லீடர் ஆக்கிறோம். ஐம் இம்பார்ட்டன்ட் ஒருத்த ஃபீல் பண்ணும். ஐம் இம்பார்ட்டன்ட் ஒருத்தி ஃபீல் பண்ணும். பெரியவங்க பேசிட்டு உனக்கு என்ன வேலை அப்போ அப்படின்னு சொன்னால் என்னதுக்கு அப்புறம் நீங்கள் இருக்கீங்க? பெரியவங்க பேசிட்டு தானே இருக்கணும். நேற்று ராத்திரி நீங்கள் 2 பேரும் அவங்க குடும்பத்தை நீங்கள் இழுத்து உங்கள் குடும்பத்தை அவர் இழுத்து வண்டையாக திட்டிகிட்டு இருந்தப்பலாம் அந்த பிள்ளை அங்கே தான் உட்காந்துருச்சு. அப்போல்லாம் ஒன்றும் சொல்லலை, எந்திரிச்சு வெளியே போப்பா, அம்மா அப்பா சண்டை போகிறோம், குடும்பத்தை வம்பிழுத்து அசிங்கமாக பேசுவோம், போயிரு உன் மாமனே உங்கள் அத்தையும் கண்ணமணி பேச போகிறேன்னு சொன்னோம். நான் முக்கியமானவன் என்று உணர்கிற பிள்ளை முக்கியமானவர்களாக மாறுகிறார்கள். என்னோட பொறுப்பு கொடுக்கப்படுகிற போது நான் பொறுப்பானவனாக மாறுகிறேன். உனக்கு பொறுப்புக்கான தகுதி இருக்கிறதாட்டெல்லாம் புடம் போட்டு பார்த்துட்டு இருக்காதீங்க. பொறுப்பை தூக்கி கொடுங்க. தப்பு பண்ணால் மன்னிச்சிருங்க. அடுத்த முறை அவன் தானாகவே சரியாயிருவான். சின்ன சின்ன தவறுகளை மன்னிங்க, பெரிய தப்பு அப்போ தான் பண்ணாமல் இருப்பாங்க. இதுக்கு முன்னதாக பிள்ளை வளர்த்த காலகட்டம் என்பது வேறு, இப்போ இருக்கக்கூடிய பிள்ளை கட்ட காலம் என்பது வேறு. ஆனால் அதுக்காக மாடர்ன் பேரண்டிங்கிற பேரில் பிடிச்சி பிடிச்சி எல்லாத்தையும் கூண்டுக்குள்ளே போட்டு சிறையில் அடைச்சவன் எப்படியாவது ஆளாகலாம். அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அலோ தம் செட் ஃப்ரீ.